ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி, ஜென்மத்திலே சனி வக்ரமாக இருக்கார். தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சனி ஏழரை சனி நடந்தால் ஸ்ட்ரகிளிங் தான், போராட்டம் தான். எது ஒன்றும் ஈஸியாக கிடைச்சிடாது, போராடி ஜெயிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மல்லு கட்ட வேண்டிய சூழல் இருக்கும். அதுதான் ஏழரை சனி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயாட போகும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் ஏழரை சனி உங்களுக்கு போனாலும் கவலைப்படாதீங்க. தொழில் சிறப்பாக செல்லும், அற்புதமாக போகும். அப்போ கூட நீங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நடைபாதையில் கடை வச்சுருப்பாங்க, தள்ளு வண்டியில் சாமானை ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி சில பேர் வேனில் இந்த இது போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி ஒரு வெங்காயம், தக்காளி, இது போல் காய்கறிகள் கூட, பழங்கள் கூட வியாபாரம் செய்பவர்கள் ஏனோ தானோன்னு. ஏன்னா ஏழரை சனி எந்த ஒரு இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இருக்காது. ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். என்ன ஏதோ நம்ம கடமை நம்ம செய்கிறோம் அப்படின்னு அதுபோல் செய்வீங்க. ஆனால் தொழில் அமக்கலமாக இருக்கும். நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். காசு பணம் வந்துச்சுனாலே அப்புறம் சாயந்தரமான உங்களுக்கு அது உடனே அது மாறிடும். இல்லை என்னதான் ஏழரை சனி இருந்தாலும் காசை பார்த்துறீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும். அதனால் தொழில் சிறப்பாக செல்லும். எந்த தொழில் யார் பண்ணாலும் சரி. ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கார், அவர் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறார், அவரும் சரி. இல்லை அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, சிறப்பான ஒரு நேரம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக போகும். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் நல்லா போகும். ஒரு கடைகண்ணி வச்சுருக்கோம், நல்லா போகும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது நாள் வரைக்கும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் விற்காமல் இருக்கும், இப்போ பார்த்தா நல்ல சூடு பிடிச்சி நல்லா வியாபாரம். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு சூழல். அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த மீன ராசி அன்பர்கள் தொழிலை கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது.
படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுன்னு வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்குங்க. வேலைக்கு போனால் சிறப்பா உங்கள் ஜாதகம், இல்லை தொழில் பண்ணால் சிறப்பா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் பண்ணணுன்னா தொழில் சூப்பராக போகும், எடுத்தோடனே ஸ்பீடாக போகும். உத்தியோகம்னா எந்த துறையில் நீங்கள் சேரணுமோ அந்த துறையில் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் வாழாங்க, எனக்கு உள்ளாலே வாழாங்க, நான் வெளிநாடு போயிடுறேங்க அப்படின்னு போகக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம், சிறப்பான ஒரு காலம். 12 ராகு இருந்தால் ஃப்ளைட்டு ஏற்றிடுங்க, உங்களை வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. எல்லாரும் போயிட முடியாது. மீனராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் போகணும்னு அவங்க ஜாதக அமைப்பில் இருக்கோ அவங்கெல்லாம் போக முடியும். 2ஆம் இடத்து அதிபதி அப்போது செவ்வாய் 8ல் இருந்தாலும் குரு பார்வை பெற்று, குரு மங்கள யோகம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்குமா, நல்லா இருக்கும். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். எடுக்கின்ற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்காது, அடுத்த தோல்வி அட்டர் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா 7 சனி இல்லை. அடுத்து அட்டம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகும். 4ல் குரு, படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. வீடு வாங்க, வீடு கட்ட முனைப்பாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சுபர். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி என்று சொன்னோம். ஆனால் 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் வெளியால் இட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணாதீங்க, பஞ்சாயத்துன்னு போகாதீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளி நண்பர்கள், உறவினர்கள்னு யாரையும் கூப்பிட்டு வராதிங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது உங்கள் குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு மற்றவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எப்பொழுதோ களவு போன பொருள், தொலைந்து போன பொருள், கேஷாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் கூட தொலைஞ்சி போயிருக்கலாம். நீங்கள் இப்போ அது பேர டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் கைக்கு இப்போ வரும். தொலைஞ்சி போன பொருள் திரும்ப வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த 7க்குடைய புதன் 8ல் இருந்தாலும் மறைந்த புதன் இழைந்த தனம் குரு பார்வையில் இருக்கிறது. அதே நேரத்தில் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. குறிப்பாக இந்த ராகு 12ல் இருப்பது, குரு பார்வையில் இருப்பது
உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு தான் இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அஞ்சிக்குடையவன் 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் குரு பார்வையில் இருக்கார். பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுவீங்க, சுப செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையை கருதி என்ன வேணுமோ அதை வாங்கி தருவீங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் நகை நட்டு ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கி தருவீங்க, அல்லது ஜஸ்ட் மெட்டீரியல் வாங்கி தருவீங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் இப்படி எதாவது வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல். அஞ்சிக்குடையவன் 10ல் வந்து சந்திர பகவான் குரு பார்வை பெறுகிறார். அப்புறம் 11ஆம் இடம் பெறுகிறார். 12ஆம் இடம் வந்து குரு பார்வை பெறுகிறார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்கள் மூலம் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது வாடகை அதிகமாக வரும், வசூல் பண்ணலாம். இதுதான். மற்றபடி சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி அரசாங்க ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எந்த தொழில் யார் செய்தாலும், அதாவது தொழில் மட்டுமல்ல, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க, அவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. தொழில் முனைவோர்களுக்கும் இது அற்புதமான ஒரு நேரம். இன்சென்டிவ், அரியர்ஸ், அதாவது தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்சென்டிவ், அரியர்ஸ், போனஸு, ட்ரான்ஸ்ஃபர், இப்படி உங்களுக்கு என்ன சலுகைகள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் கூட உங்களுக்கு பேரு புகழ் உயரும். சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் இது. வழக்கமான வாரம் அல்ல. சாதிக்கும் நேரம், சரித்திரம் படைக்கும் காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.